தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆட்டோ ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யார் பெரிய ரவுடி என்பதில் தொடங்கிய வாக்குவாதம் மோதலாக மாறியது எப்படி? அறிமுகம் இல்லாதவர்களுடன் ஜோடி போட்டு மது அருந்திய ஆட்டோ ஓட்டுநருக்கு நேர்ந்த கதி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்திரா நகரைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் காளைமுத்து என்ற காளை பாண்டி. கடந்த வியாழக்கிழமை இரவு கூடுதல் பேருந்து நிலையத்திற்கு சவாரி செல்வதாக வீட்டில் சொல்லிவிட்டு ஆட்டோவுடன் சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலையில் கோவில்பட்டி அத்தைக்கொண்டான் கண்மாய் பகுதியில் காளை பாண்டி பலத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். போலீசார் விரைந்து வந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் காளை பாண்டியை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தலையின் பின்பகுதியில் பலத்த காயமடைந்திருந்ததால் காளை பாண்டி சுய நினைவினை இழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையில் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்த புறக்காவல் நிலைய பகுதியில் சட்டையில் இரத்தக்கரையுடன் நின்று கொண்டிருந்த 3 பேரை போலீசார் பிடித்து தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் தூத்துக்குடி செல்வநாயகபுரத்தைச் சேர்ந்த தேவராஜ், நந்தகோபாலபுரத்தைச் சேர்ந்த கோகுல்ராம், முனியசாமி கோவில் தெருவைச் சேர்ந்த ராமலட்சுமணன் என்பது தெரிய வந்தது. மேலும் கோவில்பட்டியில் வியாழக்கிழமை இரவு மது போதையில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை அடித்து கொலை செய்து விட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். போலீசார் அவர்களை கைது செய்தது மட்டுமின்றி கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அந்த 3 பேரும் தாக்கியது ஆட்டோ ஓட்டுநர் காளை பாண்டியை தான் என்பதும் அவர் இறந்துவிட்டதாக நினைத்து 3 பேரும் தூத்துக்குடிக்கு சென்றதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி வடபாகம் போலீசார் 3 பேரையும் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் வியாழக்கிழமை இரவு விருதுநகருக்கு செல்வதற்காக தூத்துக்குடியில் இருந்து ரயில் மூலம் கிளம்பி உள்ளனர். 3 பேரிடமும் கையில் மது பாட்டில்கள் இருந்த நிலையில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் சைடிஷ் வாங்குவதற்காக இறங்கி உள்ளனர். சைடிஷ் வாங்கி வருவதற்குள் ரயில் கிளம்பி சென்று விட்டது. கோவில்பட்டி கூடுதல் பேருந்து நிலையம் வந்தவர்கள் ஆட்டோவுடன் நின்று கொண்டிருந்த காளை பாண்டியை பார்த்துள்ளனர். மது அருந்துவதற்கு ஒதுக்குப்புறமாக ஏதாவது இடம் இருக்கிறதா என 3 பேரும் கேட்க அவர்களை அத்தைக்கொண்டான் கண்மாய்க்கரை பகுதிக்கு காளை பாண்டி அழைத்து சென்றுள்ளார். 3 பேருடன் சேர்ந்து காளை பாண்டியும் மது அருந்த அவர்களுக்கிடையே திடீரென யார் பெரிய ரவுடி என்பதில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் ஆட்டோ ஓட்டுநர் காளை பாண்டியை மது பாட்டில்கள் மற்றும் கற்களை கொண்டு கடுமையாக தாக்கியதில் அவர் கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளார். காளை பாண்டி இறந்து விட்டதாக நினைத்து 3 பேரும் அங்கிருந்து சென்ற நிலையில் தூத்துக்குடி போலீசில் சிக்கி தற்போது சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர்.